ஹே காய்ஸ், நான் உங்க சித்ரா. நீங்க கேட்க போறது என் காதலே அத்தியாயம் 28. கேட்கலாமா? நாளைக்கு ஈவினிங் நாம இங்கிருந்து கிளம்புறோம் என்று கண்ணன் சொன்னான். சரி, ராதா கிட்ட பேசினியா? ராதா என்ன சொன்னா? ஊருக்கு வர்றதுக்கு சம்மதிச்சிட்டாளா என்று குகன் கேட்டான். இன்னும் பேசலடா, இனிமேதான் பேசணும் என்று கண்ணன் சொல்ல, டேய், டைம் இப்பவே 11:30 ஆச்சு. அவ தூங்கிட போறா, போய் பேசு என்று குகன் சொல்ல, நீ தூங்கட்டும், அப்புறம் பேசலாம்னு இருந்தேன் என்று கண்ணன் கூறினான். அவங்க தூங்கி இருப்பாங்க, நீ ராதாவுக்கு மெசேஜ் பண்ணி அவகிட்ட பேசு என்று குகன் சொல்ல, சரிதான்டா, கால் பண்ணா அணி எழுந்திரிச்சுவாங்க, மெசேஜ் பண்றேன் என்று கைபேசி எடுத்து ராதாவிற்கு குறுஞ்செய்தி அனுப்பினான் கண்ணன். செல்லம்மா, தூங்கிட்டியா என்று தன் கைபேசியில் இருந்து குறுஞ்செய்தி அனுப்பினான் ராதாவிற்கு கண்ணன். கண்ணனின் குறுஞ்செய்தி வந்ததும் ராதாவின் கைபேசி சினுங்கியது. குறுஞ்செய்தியை எடுத்து பார்த்தாள் ராதா. கண்ணனிடமிருந்துதான் குறுஞ்செய்தி வந்திருக்கிறது என்பதை அறிந்த ராதா 10 நிமிடங்கள் கண்ணனின் குறுஞ்செய்திக்கு ராதா ஒரு பதிலையும் அனுப்பவில்லை. ஆனால் படித்து விட்டார். பிறகு சொல்லுங்க என்று குறுஞ்செய்தி அனுப்பினார் ராதா. ராதாவின் குறுஞ்செய்தியை பார்த்ததும் நான் உங்ககிட்ட பேசணும் என்று குறுஞ்செய்தி அனுப்பினான் கண்ணன். என்ன பேசணும் என்று ராதா கேட்க, பேசணும், அவ்வளவுதான், வெளியில வா என்று கண்ணன் சொல்ல, இல்ல, உங்ககிட்ட எனக்கு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, நான் வெளியில வரமாட்டேன் என்று ராதா சொல்ல, உனக்கு என்னடி ஆச்சு, என்ன ஆச்சு உனக்கு என்று கண்ணன் குறுஞ்செய்தி அனுப்ப, எனக்கு ஒண்ணும் ஆகல என்று ராதாவும் குறுஞ்செய்தி அனுப்பினான். நான் நம்ப மாட்டேன், உன்னோட பேச்சும் சரியில்லை, உன்னோட பார்வையும் சரியில்லை, என்ன ஆச்சுன்னு சொல்லு என்று கண்ணன் கேட்க, நான் தான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல, எனக்கு தூக்கம் வருது என்று ராதாவின் குறுஞ்செய்தியை பார்த்துவிட்டு, தூக்கம் வருதா? எனக்கு தூக்கம் வரல, என்னோட தூக்கத்துக்கு நீ பதில் சொல்லணும். என்னோட தூக்கத்தை கெடுத்துட்டு நீ மட்டும் எப்படி தூங்குவ? பிளீஸ் வெளியில வா, நான் உங்ககிட்ட பேசணும் என்று கண்ணன் குறுஞ்செய்தி அனுப்ப, சரி வரேன், நீங்க பக்கத்துல இருக்கிற அரச மரத்துக்கிட்ட போய் நில்லுங்க, நான் வரேன் என்று ராதா குறுஞ்செய்தி அனுப்பினாள் கண்ணனுக்கு. குகன் நன்றாக உறங்கிவிட்டான். கண்ணன் அரச மரத்தடியில் ராதாவிற்காக காத்திருந்தான். ராதாவும் வந்தாள். அரச மரத்தடிக்கு வந்த ராதா கண்ணனை பார்த்ததும் பார்க்காதது போல் நின்றிருந்தாள். எங்கோ பார்த்து கொண்டிருந்த ராதாவின் முகத்தை தன் பக்கம் திருப்பினான் கண்ணன். இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை? எதுக்கு முகம் இப்படி இருக்கு? காலையில கார்ல போகும்போது, சந்தைக்கு போகும்போது நல்லா தானே பேசிட்டு வந்த, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு உனக்கு என்று கண்ணன் கேட்க, நீங்க தான் எனக்கு பிரச்சனை. நான் தான் என் கூட பேசாதீங்க, என்ன காதலிக்காதீங்க, நம்ம காதல் ஒத்து வராது, உங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோ, எனக்கு பயமா இருக்கு அப்படின்லாம் சொல்றேன்ல. ஏதோ பேச என்ன மயக்கி நானும் உங்களை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்ல வச்சுட்டீங்க. ஆனா நானும் நீங்களும் சேர்ந்து 1 மணி நேரம் தான் இருந்தோம். அதுக்குள்ள உங்க கையில அடிபட்டுருச்சு. வாழ்நாள் முழுவதும் நம்ம 2 பேரும் சேர்ந்து இருந்தா உங்களுக்கு என்னன்னா ஆகுமோ? எனக்கு பயமா இருக்கு. என்னோட கெட்ட நேரம் உங்களை ஏதாவது பண்ணிடுச்சுன்னா அதை என்னால தாங்க முடியாது என்று ராதா சொல்ல, உனக்கு எத்தனை தடவை சொல்றது, அதிர்ஷ்டம் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. உன்னால எனக்கு எதுவும் ஆகாது. நீ கூட இருந்தாதான் நான் நல்லா இருப்பேன். உனக்கு எத்தனை தடவை சொல்ற, நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? ஏன்டி திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க? என்ன ராதா, என்ன கோவப்படுத்தாத, ஏன் இப்படி என்ன கஷ்டப்படுத்துற என்று கண்ணன் கேட்க, இப்ப பாத்தீங்களா, நீங்களே இங்க நான் உங்களை கஷ்டப்படுத்துறேன்னு சொல்றீங்க, அதான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க வேண்டாம்னு நான் உங்ககிட்ட இருந்து விலகலான்னு நினைக்கிறேன் என்று ராதா சொல்ல, ராதா பிளீஸ், என்னால ரொம்ப நேரம் பொறுமையா இருக்க முடியாது, என்ன பாரு, என் கண்ணை பாரு என்று கண்ணன் சொல்ல, உங்க கண்ணை பார்த்தாதான் என்னால எதுவுமே பேச முடியலையே, என் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிடுவேன், என்னால உங்க கண்ணெல்லாம் பார்க்க முடியாது என்று ராதாவிடம், இங்க பார், நான் உங்ககிட்ட எதையும் சொல்ல விரும்ப, நீ நேத்து சொன்ன பாத்தியா, என் கூட இருக்கணும், என் வாழ்க்கை முழுவதும் நீ என்ன காதலிக்கணும், என் கையை பிடிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொன்ன பாத்தியா, அது மட்டும் தான் நிஜம். இன்னைக்கு நீ நினைக்கிற பாத்தியா, உன்னாலதான் எனக்கு ஏதாவது ஆகிடும், உன்னாலதான் எனக்கு காயம் பட்டுடுச்சு அப்படின்னு நினைக்கிறல, அதெல்லாம் போய் கற்பனை. நீயா ஒரு கற்பனை பண்ணிக்கிற, அந்த கற்பனையாலதான் உன்னையும் என்னையும் நீ கஷ்டப்படுத்திட்டு இருக்க. தயவு செய்து இனிமேல் அப்படி நினைக்காதடி, அப்படி பேசாதடி, நீ நாளைக்கு என் கூட ஊட்டிக்கு வர்ற, அவ்வளவுதான் என்று கண்ணன் சொல்ல, என்னால வர முடியாது, என்னால வரவே முடியாது, நான் வரமாட்டேன் என்று ராதா கூறினாள். இங்க பாரு, நான் ரொம்ப பிடிவாதக்காரன், நீ என் கூட வரலன்னா நானும் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். உனக்கு தெரியும் நான் யாரு, நான் எப்படி இருந்தேன் அப்படிங்கிற எல்லாமே உனக்கு தெரியும். இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் உனக்காக இங்க இருந்தேன், இனிமேலும் நான் கஷ்டப்படணும், இங்கே இருக்கணுமா அப்படிங்கிறத நீதான் முடிவு பண்ணணும். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் கூட எங்க இருந்தாலும் நான் சந்தோஷமா தான் இருப்பேன். ஆனா எனக்காக நீ ஊட்டிக்கு வரணும் என்று கண்ணு சொல்ல, என்னால முடியாதுங்க, நான் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவ, நான் உங்க கூட வந்தா உங்களுக்கு ஏதாவது ஆயிடும் என்று ராதா திரும்பவும் சொல்ல, பொலேர் என்று ராதா கண்ணத்தில் அரைந்தான் கண்ணன்.
ராதா பிரம்மை பிடித்தவள் போல கன்னத்தை பிடித்து கொண்டு நின்றாள். இங்க பாரு, சொல்லி புரிய வைக்க முடியாத குழந்தைக்கு அடி கொடுத்தாதான் புரியும். நீ நாளைக்கு ஊட்டி கிளம்புற, அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கண்ணன் குடிசைக்கு நகர்ந்தான். ராதாவும் அதன் பிறகு குடிசைக்கு சென்று விட்டாள். கண்ணனின் கையால் அறை வாங்கின ராதாவின் கண்ணம் கொஞ்சம் சிவந்துதான் இருந்தது. ஆனால் அவளுடைய மனது ஏதோ மயக்கத்தில் இருந்தது. தன் மீது இவ்வளவு காதல, தனக்காக எதையும் செய்ய துணியும் கண்ணனின் அக்கறையை எண்ணி ராதாவின் மனது சந்தோஷத்தில் மிதந்து கொண்டு இருந்தது. இன்னொரு பக்கம் ராதாவை அறிந்த கண்ணனின் கையை பார்த்து கண்ணன் திட்டிக் கொண்டிருந்தான். ஐயோ, தெரியாம நான் புரியாம இருந்தேன்னா உனக்கு எங்க போச்சு அறிவு? இப்படி ராதா அடிச்சிட்டியே, அவ என்னோட தேவதை. நீ என்னோட கையா இருந்தாலும் உங்களை இன்னைக்கு நான் பயங்கர கோபத்துல இருக்கேன் என்று தன் கையை பார்த்து பேசிக் கொண்டிருந்தான் கண்ணன். என்னவா இருந்தாலும் ராதாவனா அடிச்சிருக்க கூடாது, தப்பு பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்றது? ராதா என்னை பற்றி என்ன நினைச்சிருப்பா என்று யோசித்துக் கொண்டே அமர்ந்திருந்தான் கண்ணன். இங்க பாரு, இன்னொரு தடவை என் தேவதை மேல உன் கை படக்கூடாது. அப்படி படுறதா இருந்தா உன் கையால அவளை அணைக்கணுமே தவிர அடிக்க கூடாது என்று அவன் கையை பார்த்து பேசிக் கொண்டிருப்பதை தூக்கம் கலைந்து எழுந்த குகன் பார்த்துவிட்டு, டே மாப்ள, நடுராத்திரியில கைய பார்த்து பேசிட்டு இருக்க, உனக்கு என்னடா ஆச்சு? ஒருவேளை லவ் பண்றவங்க எல்லாம் இப்படித்தான் இருப்பாங்களோ? நடுராத்திரியில என்னடா பண்ணிட்டு இருக்க என்று குகன் கேட்க, ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்ல, நீ படு என்று கண்ணன் குகனை படுக்க சொன்னான். ராதாவிற்கு தான் உறக்கமே வரவில்லை. மிகவும் குழப்பமாய் இருந்தது. இங்கே இருக்கலாமா, ஊட்டிக்கு கிளம்பலாமா என்று குழப்பத்தில் இருந்தாள் ராதா. ராதா அமர்ந்திருப்பதை பார்த்த தூக்கத்திலிருந்து வெடித்த சுவாதி, என்னடி பண்ணிட்டு இருக்க? மணி 12 ஆக போகுது, என்ன தூங்கலையா? தூங்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? படு என்ற சுவாதி போர்வையை போர்த்தி ராதாவை படுக்க வைத்து தானும் படுத்தாள். அன்று இரவு முடிந்து அடுத்த நாள் காலை விடிந்தது. காலை 7 மணி இருக்கும். சுகுமாரின் கார் ராதா குடிசையின் வாசலில் நின்றது. கண்ணனும் குகனும் காலை கடனை முடிக்க வயல்வெளி பக்கம் சென்றிருந்தார்கள். டேய் மாப்ள, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லடா, இந்த ஊர்ல ஒரு பாத்ரூம் கூடவா இல்ல என்று குகன் கேட்க, நான் தான் சொன்னேன் இல்லடா, சில விஷயங்களை இந்த கிராமத்துல இல்ல அத செய்யணும் அப்படின்னு. சின்ன சின்ன அடிப்படை தேவைகள் அது இல்ல, என்ன பண்றது? அதுதான் இங்க பிரச்சனை. அது மட்டும் இருந்தா இந்த கிராமம் சொர்க்கம்தான் என்று கண்ணனிடம், ஆமா ஆமா உண்மைதான், இப்போ டாய்லெட் எங்க போறது என்று குகன் கேட்க, என்னங்க தம்பி இப்படி கேக்குறீங்க? அந்த பக்கம் ஏதாவது மரம் இருக்கும், போய் செடி சித்த பின்னாடி போய் உட்காருங்க. என்ன பாம்பு உடும்பு இப்படி ஏதாவது வருதான்னு அப்பப்போ பாத்துக்கோங்க என்று காலை கடனை முடிக்க வந்த ஒருவர் கூறவும், டே மாப்பிள்ள, என்னடா இது என்றான் குகன். அப்படிதானா இங்கெல்லாம்? உனக்கு வயிறு ஃப்ரீ ஆகணும்னா டக்குனு போய் ஒரு மறைவான இடமா பார்த்து உட்காரு என்று கண்ணன் சொல்ல, குகனும் காலை கடனை முடிக்க கிளம்பினார். ராதா குடிசையின் வாசல சுகுமாரின் காரை பார்த்ததும், எனக்கு எப்ப வந்தீங்க? உங்களை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், வந்துட்டீங்க, வாங்க என்று குடிசைக்குள் அழைத்து போனாள் சுவாதி சுகுமாரை. சுகுமாரும் குடிசைக்குள் சென்றான். குடிசையில் யாரும் இல்லாததை பார்த்த சுகுமார், எங்க ராதா, கண்ணன் யாரையுமே காணும் என்றான். கண்ணனும் குகனும் ஒதுக்குப்புறமா போயிருக்காங்க, ராதா கொல்லப்புறத்துல குளிச்சிட்டு இருக்கா என்று சுவாதி சொல்ல, குகனா, அவன் எப்போ எங்க வந்தான் என்று சுகுமார் கேட்க, நேத்து நைட்டு தான் வந்தான் குகன் என்று சுவாதி சொன்னாள். யுஎஸ்ல இருந்தவனுக்கு இந்த கிராமம் செட் ஆயிடுச்சா என்று சுகுமார் கேட்க, கண்ணு மட்டும் எங்க இருந்து வரான்? அவனும் யூஎஸ்ல இருந்தவன் தானே, அவனுக்கு இந்த கிராமம் செட் ஆகலையா? அதே மாதிரி குகனுக்கும் செட் ஆகிடுச்சு என்று சுவாதி கூற, சுகுமாரும் சுவாதியும் பேசிக் கொண்டிருக்கும் போது ராதா கொல்லைப்புறத்தில் குளித்து முடித்து விட்டு குடிசைக்குள் வந்தாள். மாமா வாங்க, எப்ப வந்தீங்க, எப்படி இருக்கீங்க என்று சுவாதி சுகுமாரை நலம் விசாரித்தாள். நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க, ஓகேவா என்றார் சுகுமார். நான் நல்லா இருக்கேன் மாமா என்றாள் ராதா. சுகுமார் சுவாதியை பார்த்து, ராதா முகத்துல நான் இங்கிருந்து கிளம்பின போயிருந்த குழப்பம் கவலை எதுவுமே இல்ல, ராதா நாமளாகிட்டா போல இருக்கேன் என்று சுகுமார் சொன்னதும் ராதா முகத்துல சிரிப்பு கொண்டு வர, கண்ணை எவ்வளவு வேலை பார்த்திருக்கான் தெரியுமாங்க. அவளுக்காக ரோஜா செடி வச்சு, அப்பா வைத்த ராதாவுக்கு பிடிச்ச தோட்டத்தை திரும்பவும் மீட்டெடுத்து, இப்படி நிறைய விஷயங்கள் ராதாவுக்காக கண்ணை செஞ்சிருக்கான். அவனோட கடின ஒழிப்பு தான் ராதா முகத்துல இப்போ சிரிப்பா மாறி இருக்கு என்று சுவாதி சொன்னதும், பரவாயில்லையே, லவ் பண்றதுல என்னை விட கண்ணா எக்ஸ்பர்ட் போல இருக்கே, ராதாவுக்காக கண்ணா என்னென்ன செஞ்சிருக்கான் என்று சுகுமார் மனதினுள் நினைத்துக் கொண்டார். சுகுமார் எதையும் யோசிப்பதை பார்த்த சுவாதி, என்னங்க பலமான யோசனையில இருக்கீங்க என்று கேட்க, ஒண்ணு இல்ல சுவாதி, உனக்கு உடம்பெல்லாம் பரவாயில்லையா என்று சுவாதியிடம் சுகுமார் கேட்க, பரவாயில்லைங்க, அப்பப்போ மயக்கம் வாந்தி எல்லாம் வருது, அவ்வளவுதான் என்றார் சுவாதி. அதை கேட்ட சுகுமாரோ, சாரி சுவாதி, அந்த நேரத்துலதான் நான் உன் கூட இருந்திருக்கணும், பட் என்னால இருக்க முடியல, ஐம் சாரிடா என்று சுகுமார் சுவாதியை பார்த்து சொல்ல, அங்கிருந்த ராதா, நீங்க பேசிட்டுங்க, நான் இதை வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு சுவாதிக்கும் சுகுமாருக்கும் தனிமையை கொடுத்து விட்டு ராதா குடிசையை விட்டு வெளியில் வந்தாள்.
சுவாதி, எனக்காக ஒன்னே ஒண்ணு பண்ணுவியா என்று சுகுமார் கேட்க, என்னங்க, என்ன பண்ணணும் சொல்லுங்க என்றார் சுவாதி. என் பக்கத்துல வாயே என்று நாற்காலியில் அமர்ந்து கொண்டு சுகுமார் சுவாதியின் கையை பிடித்து பக்கம் எடுத்தான். அப்படியே நில்லு என்று சுகுமார் சுவாதியின் புடவையை விலக்கி அவளது வயிற்றில் ஒரு முத்தமிட்டான். சற்று நின்று பிறகு விலகிய சுவாதி, என்னங்க இது, ராதாவுக்கு கேட்க போகுது என்று மெதுவாக சொல்ல, அவ்வளவு சுத்தமாக கிஸ் கொடுத்துட்டேன், அவளுக்கெல்லாம் கேட்காது. உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? அதே மாதிரி என்னோட பட்டுக்குட்டியும் நான் மிஸ் பண்ணேன். அதனால தாண்டி ஒரே ஒரு கிஸ் கொடுத்தேன். என்னோட பட்டுக்குட்டிக்கு நான் முத்தம் தரக்கூடாதா என்ன என்றான் சுகுமார். அதெல்லாம் நம்ம ஊர்ல போய் பார்த்துக்கலாம் என்று சுவாதி சுகுமாரை விட்டு சற்று விலகியே நின்றாள். கண்ணனும் குகனும் அதற்குள் காலை கடனை முடித்துவிட்டு தோட்டத்தில் குளித்துவிட்டு குடிசைக்கு திரும்பினர். கண்ணனை பார்த்ததும் ராதா சட்டென்று குடிசைக்குள் சென்று விட்டார். குடிசையில் இருந்து வெளியில் வந்த சுகுமார் கண்ணனை பார்த்து, ஏய், என்ன 2 பேரும் ஊருக்குள்ள ஜோடி போட்டு சுத்திட்டு இருக்கீங்க என்று குகனையும் கண்ணனையும் பார்த்து கேட்டான் சுகுமார். அண்ணா, எப்போ வந்த? ஒரு போன் கூட பண்ணல, நீ ஈவினிங் தான் வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் என்று கண்ணன் சொன்னதும், நானும் ஈவினிங் தான் வரலான்னு இருந்தேன், அப்புறம் காலையிலேயே வந்துட்டா நல்லதுன்னு தோணுச்சு என்று சுகுமார் சொல்ல, அண்ணிய பார்க்காம அண்ணனால இருக்க முடியல போல, அதனாலதான் ஓடி வந்துட்டார் என்று குகன் கூற, சரியான வாய்டா உனக்கு, 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பாத்தியோ அப்படியே இருக்க என்றான் சுகுமார் குகனை பார்த்து. இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என் காதலி இந்த கதையில் என்பதை நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். நன்றி மகளே.